தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் அதிசாரத்திலே மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு போறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்தவர். கணவன் மனைவி உறவு, திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாயிருக்கும், கணவன் மனைவி உறவு மேம்பட்டிருக்கும். ஆக இந்த 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஐயா பயமாக இருக்க சார், ஏன்னா ராசியாதிபதி இல்லையா, 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. என்னென்ன சார் பண்ணுவார்? பண்ணாமல் இருக்க மாட்டார். நான் சொல்கிறதெல்லாம் உஷாராக இருந்தீங்கன்னா மற்றதெல்லாம் பயமே கிடையாது. தொழிலில் புதிய முயற்சிகள் துவங்காதீங்க. ஏன்னா குருவும் சனியும் இந்த ஆண்டு தொடர்பு கொள்கிறதுன்னு அர்த்தம். புதிய தொழில் துவங்காதீங்க. ஏற்கனவே இருக்கிற தொழிலில் யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது நல்லது. உங்களுடைய அதாவது நீங்கள் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ஆயிடணும். ஆக இந்த தொழிலில் கவனம் தேவை. கண்டிப்பாக யாரையும் நம்பி, சார் நான் அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், கடன் வாங்கி கொடுத்தேன், நல்ல மனுஷன் சார் அப்படின்னு நம்பி யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்காது, நீங்கள் மாட்டிப்பீங்க. நீ எலும்பு நரம்பு வாய்வு தொல்லை இதெல்லாம் தொந்தரவு கொடுக்கும். அப்போ உடம்பை பக்குவமாக வச்சுங்க. உணவு கட்டுப்பாட்டை கொண்டு வந்துடுங்க. நடைப்பயிற்சி பண்ணுங்க. குரு பகவான் நல்லவர், ஆனால் அவர் 8ஆம் இடத்துக்கு போகும்போது அவரால் பாதிக்கப்படுவார். நீங்கள் படுறீங்களோ இல்லையோ அவர் குரு படுவார். ஆக மொத்தம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எச்சரிக்கை தேவை தான். அந்த 21 நாளில் யாருக்கு சைன் பண்ணாதீங்க, யார் பேச்சும் கேட்காதீங்க, நீங்கள் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்காதீங்க. உங்கள் ஐடியா தப்பாக போயிடும், அதனால் திட்டு வாங்குவீங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் கூட சரி, பட்டும் படாமல் இருங்க. ஏதாவது இந்த வீட்டை ஆல்டேஷன் பண்ணலாமான்னு நினைப்பாங்க சில பேர். வாகனத்தை ஆல்டேஷன் பண்ணலாமா, ஏன்னா வாகனத்தை மாற்றலாமா, 2 வீலர் இருக்குது சார் விற்றுட்டு வேறு வாங்கலான் இருக்கேன், இல்லை சார் வீட்டை கொஞ்சம் புனரமைப்பு செய்யலாமா, வேண்டாங்க, எதையும் பண்ணாதீங்க. இப்போ 21 நாளும் பண்ணாதீங்க. குரு வக்கரமாகி திருப்பி மிதனம் போயிட்டு திருப்பி கடகத்துக்கு வரும், அந்த 1 வருடமும் பண்ணாதீங்க. ஆக என்னை பொறுத்த மட்டில் இந்த குரு பகவான் பக்குவமாக இருக்க தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. உடலாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் எச்சரிக்கை தேவைன்றது சொல்லிக் கொடுக்குறார். நண்பர்களை நம்பாதீர்கள் சொல்கிறார். சரி சார், குரு பார்க்க கோடி நன்மை தானே, அப்போ குருவின் பார்வை 2ஆம் இடத்துக்கு விடுது இல்லையா, தனஸ்தானத்தில் லாபம் வராதா? வரும். 100 ரூபாய்க்கு 2 ரூபா கிடைக்கும், 100 ரூபாய்க்கு 20 ரூபா கிடைக்கும். அந்த 20 ரூபாய்க்கே 20 தடவை போய் பார்த்தா தான் கிடைக்கும்.